ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இந்த இடத்திலே எலியா எலிசாவின் மேல் தன்னுடைய சால்வையை போடுகிறார். அழைப்பை பெற்றுக்கொண்டதான எலிசா தன் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்யும்படியாய் தீர்க்கதரிசியின் இடத்திலே உத்தரவு கேட்கிறார். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை தான், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இந்த 19ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், எசபேலின் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போனதான எலியா சூறை செடியின் கீழ் போய் படுத்துக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுக்கிறார். மீண்டும் என்ன செய்கிறார்? படுத்துக் கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, போதும் கர்த்தாவே, போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தேவதூதன் 2 முறை அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்கிறார். முதல் தடவை கொடுக்கும் பொழுது அவர் புசித்து மறுபடியும் படுத்து கொண்டார். மறுபடியும் அவர் கொடுக்கிறார். அந்த பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரே பர்வதம் மட்டும் வருகிறார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தம் அவருக்கு தொனிக்கப்படுகிறது. அந்த ஓரே பர்வதத்திலே ஒரு சில இன்சிடென்ட் அங்கே நடக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படவில்லை. இறுதியாக ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது. 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது எலியா அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன காரியம்? நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு தானே சோர்ந்து போய் நீ இப்படி இருக்கிறாய் என்கிற விதமாய் கேட்கிறார். அப்பொழுதெல்லாம் எலியா சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆனாலும் நம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் எசபேலானவள் கொன்று குவித்து விட்டால் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா என்று ஆகாபுக்கு முன்பதாய் நின்று கொண்டு தன்னை அட்ரஸ் பண்ணினதான எலியா அதே ஆகாபின் மனைவியினோட வார்த்தைக்காய் சோர்ந்து போய் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி என்னையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு விண்ணப்பம் பண்ணுகிற அளவுக்கு அவர் சோர்ந்து போனார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலையும் சொல்லுகிறார், உனக்கு என்ன காரியம் என்று கேட்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இப்பொழுது என்னுடைய பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அடுத்த வசனத்துல நீங்க வாசிப்பீர்களே ஆனால், எலியாவே, அப்படி மாத்திரம் நினைக்காத, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு முத்தம் செய்யாத 7000 பேரை நான் இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, என்னைக்கு ஒரு மனிதன் நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான், அன்னைக்கே அந்த மனிதனுடைய ஓட்டம் முடிந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சீரியாவின் மேல ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேல அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. கடைசியா எலியாவுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை இந்த வேலைதான். சீரியாவின் மேல அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஆசகேலின் கைக்கு தப்பினவர்களை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் கைக்கு தப்பினவர்களை எலிசா கொன்று போடுவான். அதனால நீ செய்ய வேண்டியது உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அவர் இப்படி அபிஷேகம் பண்ணிவிட்டு எலிசாவை பார்க்க வரும்போது எலிசா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 12 ஏர்மாடுகளை பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் அவன் பெரிய பணக்காரனா இருந்திருக்க வேண்டும். அவனுடைய வயல்ல, அவனுடைய நிலத்துல 12 ஏர்மாடுகள் பூட்டி உழுகிற அளவுக்கு அவன் நிலபுலன்கள் உள்ள ஒரு பெரிய சம்பூரணம் படைத்தவனாய், பெரிய ஐஸ்வர்யம் படைத்தவனாய் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் 12வது ஏரை இந்த எலிசா ஓட்டி கொண்டிருக்கிறார். அவன் மேல போய் எலியா தீர்க்கதரிசி சால்வையை போடுகிறார். போட்டவனை புரிந்து கொண்டதான எலிசா
நான் என் தகப்பனையும் என் தாயையும் நான் முத்தம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லும்போதுதான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் போய் அந்த காளையை துண்டித்து அதனுடைய ஏர் பூட்டி உழுது அந்த ஏர் கலப்பைகளை எல்லாம் விறகாய் கீறி சமைத்து விருந்து படைத்து விட்டு தன் தகப்பனின் தாயை முத்தமிட்டு எலியாவின் பின்பதாக ஊழியம் செய்யும்படியாய் வருகிறான். இன்னைக்கும் அநேகருக்குள்ள அழைப்பு இருக்கிறதை நம்மால் உணர முடியும். எலிசாவுக்குள்ள அழைப்பு இருந்ததை உணர்ந்ததுனாலதான் எலியாவினுடைய சால்வை எலிசாவின் மேல் விழுந்த உடனே தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவராய், கர்த்தர் தன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்தவராய் என் தகப்பனையும் தாயும் முத்தமிட்டு வர வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் உங்க இருதயத்துல கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருப்பாரேயானால், உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருப்பாரேயானால் அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஒருவேளை நீங்க அழைப்பை பெற்றிருப்பீர்களே ஆனால் அந்த அழைப்பிலிருந்து பின்வாங்காத இருதயம் உங்களுக்கு இருக்கட்டும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது எலிசாவை குறித்து சொல்கிறார், அவன் அதை எல்லாம் உடைத்து காளைகளை துண்டித்து விருந்து படைத்து விட்டு வந்தான். காரணம் என்ன? கலப்பை மேல கையை வச்சவன் பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு புத்திரன் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஊழிய பாதையிலே தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்துதானே நீங்கள் பின்னிட்டு பார்க்காத ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் தான். ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திராவிட்டால், நாம் அந்த ஓட்டத்திலே ஓடாவிட்டால் கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். வேதத்துல வாசிக்கிறோம், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்ததான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியை வேதம் அட்ரஸ் பண்ணுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதே எலிசாவுக்கு தான் எலியாவின் மேல் இருந்ததான வரம் இரட்டிப்பாய் கொடுக்கப்பட்டது. காரணம், எலியாவின் மரண பரியந்தம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்தவனாய், அதை பின்பற்றி ஓடுகிறவனாய், அந்த ஊழியத்தை அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் அவன் காணப்பட்டான். இன்னைக்கும் நம்ம அழைத்த அழைப்பில மாறாதவர்களாய், பின்வாங்காதவர்களாய், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஊழியம் பாடுதான். அழைப்பு நம்ம மேல விழுந்துட்டுன்னு சொன்னா ஒரே வேலையை தான் செய்தது போல இருக்கலாம். எலியா சாகிற வரைக்கும் எலிசா செய்த ஒரே வேலை எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். அப்படியே பணிவிடை ஊழியத்தை தான் செய்தான். இதே போலதான் யோசுவாவும் பணிவிடைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த யோசுவாதான் தலைவனாய் மாறினான். இன்னைக்கு நாம் பணிவிடைக்காரர்களாய் இருக்க அநேகர் விட்டு கொடுப்பதில்லை. அப்படி விட்டு கொடுக்காதவர்கள் அழைப்பை இழந்து போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பெரிய மூத்த ஊழியர்களுக்கு, நம்மிலும் அனுபவம் உள்ளவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு கீழே கர்த்தர் நம்மை வைத்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அடங்கி இருந்து அவர்கள் மேல் இருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஓடுகிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எலிசாவை நினைத்து கொள்ளும்படியாக, எலியா செய்ததை நினைத்து கொள்ளும்படியாக எலிசாவுக்கு ஞாபகப்படுத்தினது போல எங்களுக்கும் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறீங்கப்பா. நினைக்க சொல்லி ஞாபகப்படுத்துறீங்க ஆண்டவரே. எங்க அழைப்பை நாங்க மறந்து போகக்கூடாது. நாங்க எதுக்காய் பிடிக்கப்பட்டோங்கிறத நாங்க மறந்துடக்கூடாது ராஜா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கா எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவரே, நீங்க வரும்பொழுது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையுள்ளவனாய் இருந்தா உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்க இந்த பூமியில ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.